வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKD ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரநகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையர்பாளையம் RKT ரியல் குரூப்ஸ் அலுவலகத்திலிருந்து 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று முதல்வர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முதல்வர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி RKD ராஜகோபால் தலைமையில் பொதுச் செயலாளர் டைம் ராகவேந்தர், பொருளாளர் செல்வகுமார், துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செய்தனர். தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்வர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் NR ராஜா, ஜெரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, சேவியர், சக்திவேல், முருகன், உத்தரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணி, சுரேஷ், கனகராஜ், பிரதீப் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 8ஆம் நாள் உற்சவமாக ரணகளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நேற்று நள்ளிரவு வல்லாளங்கோட்டை அழித்தல் எனும் ரணகளிப்பு நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மின் அலங்காரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவ மூர்த்திகளின் சுவாமி வீதியுலா காட்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக மணவெளி தொகுதி செயலாளர் ராஜாராமன், விளையாட்டணி அமைப்பாளர் ரவி, மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை 8ஆம் நாள் உபயதாரர்கள், ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர்கள் செய்திருந்தனர். இவ்விழாவின் முக்கிய நாளான இன்று மாலை மயான கொள்ளை உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டருடன் இணைந்து 25,000 ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட் பயிற்சி அளிக்க உள்ளது. இதனை தொகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்படுத்தி நீட் வகுப்பில் சேர வேண்டுமென்று திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அவர்களின் அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள மதர் குளோரி கோச்சிங் சென்டரோடு இணைந்து வருகின்ற 26ஆம் தேதி இலவச நீட் பயிற்சி தொடங்க உள்ளதாக தெரிவித்த பிரபாகரன், பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். எனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகள் நீட் கோச்சிங் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியில் படிப்பதற்கான சான்றிதழுடன் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவர், மாணவர்கள் சிறந்த முறையில் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார். ஊசடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவில் தெருவிற்கு ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைப்பதற்கு மற்றும் முத்துக்குமரன் நகருக்கு ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் WPM சாலை அமைப்பதற்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான AK சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் முயற்சியில் வில்லையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் அரசாணை பெற்று இன்று பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார், பாஜக ஊசுடு தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் நமோ நாராயணன், பன்னீர்செல்வம், கட்சி நிர்வாகிகள் முரளி முருகன், பாலகிருஷ்ணன், பாலு, குப்புசாமி, மூர்த்தி, ரமேஷ், பழனி, மல்லிகா, பிரசன்னா, ஊசுடு சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். இப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்ற முன்பு நாள் அமைச்சரின் அறிவுறுத்தலின்படி ஊடகப் பிரிவு மூலம் கூடப்பாக்கத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற மக்கள் வளர்ச்சிப் பணிகளின் விவரங்களை துண்டு பிரச்சுரங்களால் தயார் செய்யப்பட்டு அனைத்து இல்லங்களுக்கும் வெற்றிலை வாழைப்பழம் துண்டு பிரச்சுரம் வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில்
நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றது. சைபர் குற்றவாளிகள் புதுவிதமான மாடல்களில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு மக்களிடம் ஆசையை தூண்டி பணத்தை பறித்து வருகின்றனர். அப்பொழுது புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திற்கு வரும் புகாரை ஆராய்ந்து குற்றவாளிகளை கைது செய்து வந்தாலும் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் சைபர் குற்றங்கள் குறைந்தபாடில்லை. இந்நிலையில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கான 2 நாட்கள் சைபர் கிரைம் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு துவங்கியது. இந்திய சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி டைரக்டர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு பயிற்சி துவக்கி வைத்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவல் அதிகாரிகள், காவலர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இதில் சைபர் குற்றம் தொடர்பாக வரும் புகார்களை எப்படி தீர்த்து வைப்பது, புதுவிதமான சைபர் புகார்களை எப்படி கையாள்வது, ஆதாரங்களை எப்படி சேகரிப்பது, குற்றவாளிகளை எப்படி பிடிப்பது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கு வளாகத்தில் புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் டிஐஜி சத்யசுந்தரம், போக்குவரத்து காவல்துறை கிழக்கு வடக்கு எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, என்சிசி பயிற்சி அதிகாரி ஐமன் சமந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு போக்குவரத்தின் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிவேகமாக செல்வது, ஹெல்மெட் அணிவதை தவிர்ப்பது போன்ற காரணங்களால் ஏற்படும் விபத்துகள், உயிரிழப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றோர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. This news sponsored by SK Groups in SK Farm World. கூடிய அழகிய பண்ணை மனை பிரிவுகள் ஜிப்மரிலிருந்து வெறும் 10 நிமிட பயண தூரத்தில். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஆரோவில் மற்றும் ஜிப்மர் டோல்கேட்டிலிருந்து 5 நிமிட பயண தூரத்தில். புதுச்சேரி டைடல் பார்க் மிக அருகில். மன நுழைவாயில், அகலமான சிமெண்ட் சாலை, 24 மணி நேரமும் குடிநீர் வசதி, மின்சார வசதி, சோலார் ஸ்ரோம், பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம். SK Groups in SK Farm World. மேலும் விவரங்களுக்கு 8072466569. காரைக்காலில் ரோட்டரி சங்கம் சார்பில் பாரத பிரதமரின் திட்டமான மலிவு விலை மக்கள் மருந்தகம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசின் பாரத பிரதமரின் திட்டமான மலிவு விலை மக்கள் மருந்தகம் செயல்பட்டு வருகின்றது. இந்த மலிவு விலை மக்கள் மருந்தகத்தில் குறைந்த விலையில் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ரோட்டரி சங்கம் சார்பில் பாரத பிரதமரின் திட்டமான மலிவு விலை மக்கள் மருந்தகத்தில் பொதுமக்கள் குறைவான விலை மருந்துகள் வாங்கி பயனடைய வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியானது காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து துவங்கி முக்கிய வீதிகள் வழியாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வரை சென்று முடிவடைந்தது. இதில் 200க்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு மலிவு விலை மக்கள் மருந்தகத்தில் மருந்துகள் வாங்க வலியுறுத்திய விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்திக் கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். புதுச்சேரியில் கடந்த 2015-2016 ஆண்டு பொதுப்பணித்துறையில் சுமார் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் சமயத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் கடந்த 2016 ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் கடந்த 2023 ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது வரை அரசு மீண்டும் பணி வழங்க அனுமதி அளிக்கவில்லை என்றும் இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அண்ணா சிலை அருகிலிருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக வந்தனர். அவர்களை காமராஜர் சதுக்கம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திடீரென அண்ணா சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 48வது மயான கொள்ளை திருவிழா ஜீவா நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் என்கின்ற குமார் தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் செந்தில், செயலாளர் வசந்த், துணை செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் புகழேந்தி, சம்பத், கார்த்திக் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் இங்கு பல்வேறு சுற்றுலா தலங்கள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. அதில் ஒரு பகுதியாக பிரசித்தி பெற்ற மிகவும் அழகு வாய்ந்த சோழ மரங்களுடன் கூடிய கம்பீர காட்சியளிப்பது பேரிச்சம் வனப்பகுதியாகும். இங்கு சில சுற்றுலா தலங்களும் அழகுமிகு ஏரியும் அமைந்துள்ளது. இங்கு அவ்வப்பொழுது யானைகள் வருவதாக வனத்துறை கூறி அவ்வப்பொழுது சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடையும் விதிக்கப்பட்டு அனுமதி வழங்குவது கிடையாது. இதுபோன்ற திடீரென சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இசை காற்றிய சுற்றுலா பயணிகளுக்கு நள்ளிரவில் திண்டுக்கல் மாவட்ட வன பாதுகாவலர் அலுவலகத்திலிருந்து செய்தியாளர்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு 6ஆம் தேதியிலிருந்து பின்னர் அறிவிப்பு வரும் வரை பேரிச்ச பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி இல்லை என கூறப்பட்டு தகவல் வந்தது. முறையான தகவல்கள் சுற்றுலா பயணிகளுக்கு அல்லது செய்தியாளர்களுக்கு வழங்குவது கிடையாது. மாவட்ட வன அலுவலர் சந்திப்பதற்கு நேரம் கேட்டாலும் அல்லது ரேஞ்சர்கள் போன்றவர்களை அணுகுவதற்கு சென்றாலும் பார்க்க முடியாத சூழல் உள்ளது. முழுமையாக பேரிச்சம் பகுதியில் என்ன நடக்குது என்று சுற்றுலா பயணிகளுக்கு, பொதுமக்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் செய்திகள் வெளிவருவது கிடையாது. இது ஒரு புறம் இருக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது என சுற்றுலா பயணிகள் கூறி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் 3 அரியர் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர் சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி அரசை கண்டித்து ஊழியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில ஆண்டு காலமாக தனியார் திருமண நிலையங்களில் சுப நிகழ்ச்சிகள் இல்லாத நாட்களில் வட மாநில வியாபாரிகள் பல்வேறு பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் உள்ள வணிகர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி புறநகர் பகுதியான அரியங்குப்பம் பகுதியிலும் கடந்த சில காலங்களாக இதுபோன்ற தனியார் திருமண மண்டபங்களை அதன் உரிமையாளர்கள் சுப நிகழ்ச்சிகள் இல்லாத நாட்களில் வட மாநில வியாபாரிகளுக்கு குறைந்த வாடகைக்கு கொடுக்கின்றனர். அவர்கள் வட மாநிலங்களில் இருந்து தரம் குறைந்த பொருட்களை மிக மலிவான விலையில் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். குறிப்பாக காலணிகள், துணி வகைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை அதிகமாக விற்பனை செய்கின்றனர். இதனால் அரியங்குப்பம் பகுதியில் ட்ரேடிங் லைசன்ஸ் எடுத்து ஜிஎஸ்டி வரி செலுத்தி கடை வாடகை கொடுத்து முறையாக வியாபாரம் செய்து வரும் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் வட மாநிலங்களில் இருந்து வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு லைசன்ஸோ அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியோ செலுத்துவது கிடையாது. குறைந்தது 15 நாட்களுக்கு மண்டபங்களை வாடகைக்கு எடுத்து விற்பனையில் ஈடுபட்டு அதிக லாபத்தை ஈட்டி செல்கின்றனர். இதனால் அரியங்குப்பம் பகுதியில் இருக்கும் வியாபாரிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அரியங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் நல சங்கத்தினர் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளை நேரில் சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளனர். இதில் மண்டப உரிமையாளர்களுக்கு இதுகுறித்து நோட்டீஸ் வழங்குவதாக அதிகாரிகள் உறுதி கூறியுள்ளனர். புதுச்சேரி மீன்துறையில் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வழங்கப்பட்ட பதவி உயர்வில் ஆதி திராவிடர் பிரிவை சேர்ந்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து மீன்துறை ஊழியர்கள் தலைமை மீன்துறை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மீன்துறையில் வயர்மேன் பதவியிலிருந்து உயர் பதவிகள் வழங்கப்பட்டது. இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வழங்கப்பட்ட பதவி உயர்வில் ஆதி திராவிடர் பிரிவை சேர்ந்த ஊழியர்களில் ஒருவருக்கு கூட பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறி உப்பளத்தில் உள்ள தலைமை மீன்துறை அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆதி திராவிடர் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்காக 950 ஊழியர்கள் மாதந்தோறும் ரூபாய் 10,000 சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டனர். சம்பளத்தை உயர்த்தி வழங்க
பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஊழியர்களின் கோரிக்கை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் 10,000 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். 2 ஆண்டுகள் கடந்தும் உயர்த்தப்பட்ட ஊதியம் இதுவரை வழங்கவில்லை. உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்கக் கோரி நேற்று 3வது நாளாக ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு கண்களை கட்டிக்கொண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமை தாங்கினார். 350க்கும் மேற்பட்ட ரொட்டிப்பால் ஊழியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி திலகர் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ரவுடி ஏழுமலை என்கின்ற மணிபாரதி தனது தாயுடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு கூடி வந்தார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் உள்ளே புகுந்த ஏழுமலை பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்திருந்த 3 கிராம் கம்மலை பறித்து சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏழுமலையை தேடி வந்தனர். அப்பொழுது ரவுடி ஏழுமலை லாஸ்பேட்டை நரிமேடு பகுதியில் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து போலீசார் அவனை பிடிக்க முயற்சி செய்தபொழுது தப்பி செல்ல முயன்றதால் வழுக்கி விழுந்து கையெலும்பு முறிந்துள்ளது. தொடர்ந்து போலீசார் ரவுடி ஏழுமலையை கைது செய்து திருடி சென்ற கம்மலை பறிமுதல் செய்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர் மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.